1974ல சைனால இருக்க ஒரு இடத்துல ஒரு ஃபார்மர் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே அவங்களோட நிலத்துல வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி அவங்களோட நிலத்தை தோண்டும் போது ஏதோ ஒரு வில்லு மாதிரியான அம்பு மாதிரியான ஒரு விஷயத்த வந்து தரைக்கடியில பாக்குறாங்க. இது என்னடா அது, ஏதோ புத்தரோட சிலை உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி தோன்றாங்க. பட் அது புத்தர் சிலை கிடையாது, ஏதோ ஒரு மனுஷன் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சிலை கிடைக்குது. பட் அந்த அம்பு இருக்குல்ல ஈட்டி, அதை மட்டுமே எடுத்துட்டு போயிட்டு காசு பாக்குறாங்க, வித்து இந்த இடத்துல கிடைச்சதுன்னு சொல்லி. இது கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. கவர்மெண்ட் வந்து என்னென்னமோ பண்ணி அந்த நிலத்தை வந்து அவங்க இருந்து அபகரிச்சுட்டு என்னமோ உள்ள இருக்க போல ஏதோ இருக்கு, நம்ம தோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள தோன்றாங்க. அத்தனை மனித உடலா இல்ல, களிமண்ணால செய்யப்பட்ட மனித உடல் கிட்டத்தட்ட 8000க்கு மேல கிடைக்குது. அது செக் பண்ணி பார்த்தா, கார்பன் டேட்டிங் பண்ணி எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இது கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு பழமையான உள்ள இருக்க களிமண் சிலைகள் அப்படின்னு தெரியுது. எல்லாம் அரண்டு போறாங்க, இது யாரோடது, யார் உள்ள வச்சிருக்கா அப்படின்னு தெரியல. ஹிஸ்டரி எடுத்து செக் பண்ணி பார்த்தா ஜிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மன்னன், அந்த மன்னன் தான் இன்னைக்கு இருக்க சீன பெருஞ்சுவர் இருக்குல்ல, தி கிரேட் வால் ஆஃப் சைனா, அதை கட்டினது அவர் தான். அவரோட இறந்து போறதுக்கு முன்னாடி அத்தனை பேரோட சிலைகளை உள்ள வச்சு புதைச்சிருக்காங்க. இது நாட்டையே திரும்பி பார்க்க வச்சு சைனால இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு. அத்தனை பேர் எல்லா டைமும் இப்ப விசிட் பண்ணிட்டு இருக்க ஒரு இடமா இருக்கு. அத்தனை சிலைகளை அவ்வளவு அழகா வடிவமைச்சு, அந்த சிலைகள் எல்லாம் பாக்குறதுக்கு ஃபேஸே ஒரு மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது, வேற ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி, ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி. உண்மையில மனுஷன் இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தத்ரூபமா வந்து சிலைகளை வடிவ வச்சு இந்த மாதிரி தரைக்கடியில பறிச்சுட்டு இருக்காங்க. 2100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத இன்னைக்கு இதுல பார்க்கலாம். குயின்சி யாங்னு சொல்லப்படுற சைனா அந்த காலத்துல கிட்டத்தட்ட வந்து 2100 வருஷத்துக்கு முன்னாடி 210 BCE கிறிஸ்து புறப்பட்டதுக்கு முன்னாடி இந்த ராஜா சைனால இருக்க நிறைய ரீஜன்ஸை பிடிச்சி ஒரு சைனாவை ஒன்றிணைச்ச மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல இவர் தன்னோட 13 வயசுலயே ராஜாவா மாறிட்டாரு. இந்த உடஞ்ச சைனா இருக்கும்ல, இப்ப நீங்க பாக்குற சைனாவை பல இடங்கள்ல பிடிச்சி ஒரு சைனாவா உருவாக்குனது இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த சைனாவோட எம்பரோட ஃபர்ஸ்ட் கிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவரோட காலகட்டத்துல அவர் கிங் ஆனதுக்கு அப்புறமாவே வந்து ராஜாவானதுக்கு அப்புறமாவே எல்லா இடத்துலயுமே ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டு இருந்தது. ஈஜிப்டுக்கு போனீங்க அப்படின்னா ஆஃப்டர் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. நீங்க சைனாவுக்கு போனீங்கன்னா ஆஃப்டர் லைஃப் அப்படின்றத சொல்லுவாங்க. எந்த மதத்துல ஆஃப்டர் லைஃப் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அது ஆச்சரியம். எல்லா மதத்திலுமே ஆஃப்டர் லைஃப் அப்படின்னு ஒண்ணு உண்டு. நீ இறந்ததுக்கு அப்புறமா பரலோகம் போவியா, நரகம் போவியா, இறந்ததுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்புற ஒரு பழக்கம் எல்லா மதத்திலுமே உண்டு. அது ஈஜிப்ட்ல இருந்துச்சு. ஈஜிப்ட்ல பிரமிட் எல்லாம் கட்டி அதுக்குள்ள மம்மிஃபை பண்ணி பாடி வைப்பாங்க. ஏன்னா அடுத்த ஆஃப்டர் லைஃப்ல அவங்க வந்து அந்த பாடியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ அது ஈஜிப்டோட ஒரு பழக்கம். அதுக்கு நான் ஃபுல் வீடியோ கூட போட்டிருக்கேன். அதே மாதிரி சைனால நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறமா ஒரு உயிர் இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு. அப்படின்னும் போது நம்ம பாடி எந்த இடத்துல புதைச்சு வைக்கிறாங்களோ அந்த பாடியோட நம்ம வந்துருவோம். என்னென்ன பொருட்கள் எல்லாம் சேர்த்து நம்மளை புதைக்கிறாங்களோ அது நம்ம ஆஃப்டர் லைஃப்ல இருக்கும் அப்படின்றத சைனால இருக்கிறவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. சோ இந்த ராஜா வந்து பல எதிரிகளை சமாளிச்சு அத்தனை பேரை பிடிச்சி, அத்தனை பேரை கொன்னு, அத்தனை பேர் ஈவரக்கமா இல்லாம கொன்னு, அத்தனை இடங்கள்ல சைனாவில பிடிச்சி இருக்க சைனா ரீஜன்ல அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட பீரியட்ல தான் கிரேட் வால் ஆஃப் சைனா கட்டப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு முன்னாடி குயின்சி யாங் வந்து அவரோட கூட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு கல்லறை கட்டணும். ஏன் அப்படின்னா இத்தனை பேரை நான் கொலை பண்ணிருக்கேன். என்னோட ஆஃப்டர் லைஃப்ல மறு வாழ்க்கையில வந்து அவங்க எல்லாருமே என்ன வந்து அடிப்பாங்க, என்ன வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு பயந்து போய் அந்த மனுஷன் அவங்க கூட இருந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு ஒரு கல்லறை கட்டுங்க. கல்லறையில வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்மி வேணும். அந்த ஆர்மியோட பேரு டெரகோட்டா ஆர்மி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்மியை வந்து நான் புதைக்கும் போது, இறந்து போகும்போது என் கூடயே நான் கூட்டு போகணும் அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். அதுக்காக கட்டப்பட்டதுதான் இவ்வளவு பெரிய கல்லறை. கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்குல, கிட்டத்தட்ட 6ல இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கல்லறையே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய அரண்மனை மாதிரி கட்டி அதுல என் பாடியையும் வைக்கணும். அதுக்கப்புறமா மனுஷன் அந்த இடத்துல வைக்க முடியாது. ஆர்மி வேணும் அப்படின்னா உண்மையான மனுஷன் எடுத்துட்டு போய் வைக்க முடியாது. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 8000க்கு மேல களிமண்ணால செய்யப்பட்ட பொம்மைகளை செய்யறாங்க. அந்த ஆர்மியை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு 30 வருஷம் வரையும் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேரை வந்து ஒர்க் பண்ண வச்சு அவ்வளவு அழகா எப்படி பாக்குறது தத்ரூபமா இருக்கிற மாதிரியான களிமண்ணை வச்சு செஞ்சு ஒரு ஆர்மியை வந்து உருவாக்கிருக்காங்களா. கிட்டத்தட்ட பல வருஷ காலகட்டமா ஒரு உயிரோட இருக்கும் போதே. இதுக்கு 7 லட்சம் பேரை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. பட் 7 லட்சம் பேர் வந்து ஒரு இடத்துல அதே இடத்துல இருந்தாங்களான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. சோ நிறைய இடத்துல வந்து 7 லட்சம் பேர் இருக்காங்கன்றாங்க. இல்ல ஒரு சில அடிமைகள் கொஞ்சம் ஆட்களை வச்சு அதை முடிச்சாங்க அப்படின்றத சொல்றாங்க. பட் ஒரு சில ஆட்களை வச்சு பண்ணி முடிக்கிற ஒரு வேலை தான் இது. அவ்வளவு பெரிய ஆட்களோட கை தேவையில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது. இது பல வருஷ காலகட்டமா பண்ணிருக்காங்கல்ல.
இந்த சிலைகள் இருக்குல்ல, இந்த களிமண்ணால செய்யப்பட்ட சிலைகள் இருக்குல்ல, டெரகோட்டா வாரியர்ஸ் சொல்லப்படுற இந்த ஆர்மியை ரெடி பண்ணும் போது ஒரு ஆட்களுமே பார்க்க வேற வேற மாதிரி இருப்பாங்க. சோ ஒருத்தரோட ஃபேஸை நீங்க பார்த்துட்டு இன்னொரு ஃபேஸை போய் நீங்க பாத்தீங்கன்னா ஃபேஸே வேற மாதிரி இருக்கும். ஃபேஸ் ஸ்ட்ரக்சரே, ஹேர் ஸ்டைல்ல இருந்து போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். அந்த ஆட்களை உருவாக்கும் போது கூட உண்மையில மனுஷனோட ஹைட்டுக்கு எப்படி இருக்கும் அதே அளவுக்கு 5.7 ஃபீட்ல, ஒரு சில ஆட்கள்லாம் வந்து 6.5 ஃபீட்ல இருக்க மாதிரியான பெரிய பெரிய உயரமா இருக்கிற ஆர்மி சோல்ஜர்ஸ் கூட வந்து களிமண்ணால செஞ்சிருக்காங்க. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது குயின்சின் யாங் வந்து செத்துட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா அவர் பாடியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த களிமண்ணால செய்யப்பட்ட இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவரோட கல்லறையில வச்சு மூடி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட மலைக்கு நடுவுல அத்தனை பேரோட இதை வச்சு மூடி இருக்காங்க. வச்சாங்க அப்படின்னா இத்தனை ஆர்மி பீப்புள்ஸ் வந்து எனக்காக ஆஃப்டர் லைஃப்ல வந்து நான் இறந்து போனதுக்கு அப்புறமா ரிவெஞ்ச் எடுக்க வரவங்களுக்கு பக்கத்துல வந்து நின்றுகிட்டு நான் காப்பாத்துவாங்க அப்படின்னு நினைச்சிட்டுதான் இந்த குயின்சின் யாங் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, அத்தனை ரதங்கள், குதிரைகளால செய்யப்பட்ட ரதங்கள், குதிரை ஒரு 5 குதிரை இருக்கும், அந்த குதிரை களிமண்ல செஞ்சிருப்பாங்க, ரதத்தையும் களிமண்ல செஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பல ரதங்கள் வந்து அந்த இடத்துல நின்றது இருக்கு, அதுக்குள்ளேயே அந்த கல்லறைக்குள்ளேயே அப்படின்னு சொல்றாங்க. சோ மம்மி படம் பார்த்திருப்பீங்களா, மம்மி 3 படத்துல அதே மாதிரி உண்மையால இருக்கும்ல. ஒருவேளை அதுல இருந்தா இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருந்தாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு. மம்மி 3ல வந்து அப்படியே ஒரு சோல்ஜர், அப்படியே ஒரு கல்லறைக்குள்ள அத்தனை சோல்ஜர்ஸ் இருக்க மாதிரி காட்டுவாங்களே, ரியல் லைஃப் இதுதான். அப்படி ஒரு இதை வச்சு மூடி க்ளோஸ் பண்ணி அந்த இடத்த வந்து இது பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 2200 வருஷம் கழிச்சு இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. அங்க எங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. பட் இது எங்க இருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாது. சைனால யதார்த்தமா ஒரு ஃபார்மர் 2 பேர் வந்து குழி நோண்டிக்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ஃபார்மிங் வந்து பண்றதுக்காக குழி நோண்டும் போது இதை யதார்த்தமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 2600 வருஷம் பழமையான ஒரு விஷயம் அப்படின்றது ஆக்சிடென்டா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இந்த இடம். அதுக்கப்புறமா இன்னைக்கு நிறைய பேர் டூரிஸ்ட் போயிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தமிழ் டக்கர் கூட வந்து வீடியோவா எடுத்து போட்டிருந்த ஒரு சேனல்ல, இந்த ஒரு ஃபுல் பிளாக் நீங்க பாக்கணும் அப்படின்னா தமிழ் டக்கர் சேனல்ல போய் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து இன்னைக்கு சைனால இருந்துகிட்டு இருக்கு. இந்த களிமண் இருக்குல்ல, இந்த களிமண்ணால செய்யப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இன்னைக்கு களிமண் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 2600 வருஷம் ஆனதால களிமண் மாதிரி தெரியுது. பட் அந்த டைம்ல அது உருவாக்கும் போது அத்தனை பெயிண்டிங்ஸ் கொடுத்து அந்த களிமண் மேலேயே அவ்வளவு பெயிண்டிங் பண்ணி ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெயிண்டிங் பண்ணி ஒரு மனுஷன் என்ன அப்படி இருக்கும் அந்த மாதிரி வச்சிருந்தாங்களாம். அந்த மாதிரி தான் புதைச்சாங்களாம் அந்த டைம்ல. சோ கிரேட் வால் ஆஃப் சைனாவை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல வந்து ட்ரை பண்றேன், அதை போட பாக்குறேன். வேற ஏதாவது வீடியோ பத்தி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன். பை.